जय जय माई राधा कृष्ण माई जय माई राधा कृष्ण माई जय माई शिरडी साई माई. ஜெய் சத்குருநாதா. எல்லாருக்கும் நமஸ்காரம். பாபாவுடைய அருட்பெரும் கருணையினால் ராமேஸ்வரம் புனித யாத்திரையை முடித்து கொண்டு அங்கிருந்தபடி நேராக கிளம்பி எங்கே வந்திருக்கோம் இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரயாக்ராஜ் சங்கமம்னு இருக்க பார்த்தீங்களா. ஸோ திரிவேணி சங்கமத்துக்கு தான் இப்போ நம்ம போயின்னு இருக்கோம். இந்த திரிவேணி சங்கமம் அப்படின்னாலே பிரயாக்ராஜ் இப்போ ரீசண்டாக கடந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா கும்பமேளா அப்படின்னு சொல்லி ரொம்ப அற்புதமான முறையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடந்தது தெரியுமா, கும்பமேளா அப்படின்னு சொல்லி. ஸோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் போய் ஸ்நானம் பண்ண கங்கா யமுனா சரஸ்வதி இந்த 3 நதிகளும் சங்கமிக்கக்கூடிய இடமாகிய பிரயாக்ராஜ். இதுக்கு முன்னாடி அலகாபாத்துன்னு தான் இந்த நாமம் இருந்தது அந்த ஊருக்கு. இப்போ அது பிரயாக்ராஜாக திருநாமம் மாற்றப்பட்டிருக்கு. இப்போ நம்ம எங்கே போயின்னு இருக்கோம்னா அந்த திரிவேணி சங்கமத்தில் ஸ்நானம் பண்ணுறதுக்கு தான் நம்ம இப்போ பயணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். வாஸ்தவத்தில் அடியன் கடந்த ராமேஸ்வர யாத்திரையில் ஒன்று சொல்லியிருந்தேன். ராமேஸ்வர யாத்திரையில் அங்கே சங்கல்ப ஒரு பண்டிட்கிட்ட ஒரு ஐயர்கிட்ட நம்ம பூஜைகள் எல்லாம் செய்தோம். அங்கே சங்கல்பத்தில் 3 லிங்கங்களை பிடித்தோம். ஸோ அதில் ஒரு லிங்கம் ஆகிய அந்த ஒரு மணல் நிறையா மணல் கொண்டு அந்த லிங்காக்கார மூர்த்தியை ஒரு டப்பாவில் எடுத்துக்கொண்டு நம்ம வந்தோம்னு சொன்னோம் இல்லையா. இப்போ அந்த மணலை கரைக்க வேண்டிய இடமே இந்த திரிவேணி சங்கமம் தான். இந்த திரிவேணி சங்கமத்தில் தான் அதாவது ராமேஸ்வரத்துலேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய மணலை லிங்காக்காரமான மணல் மூர்த்தியை இந்த திரிவேணி சங்கமத்தில் தான், அதுவும் அதாவது ஒரு நதிக்கரை ஓரமாக இல்லை, நடுவில் போய் இந்த நதிக்கரை இக்கரை அக்கரைன்னு சொல்லுவாங்களே, இக்கரையும் இல்லாமல் அக்கறையும் இல்லாமல் நடுவில் தான் இந்த சரஸ்வதி மாதா பிரவேசிக்கிறாளாம். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம அந்த புனிதமான மணலை கரைத்து கொண்டு அங்கே தான் தீர்த்தமும் எடுக்கணும். இப்போ ராமேஸ்வரத்தில் நம்ம எல்லா தீர்த்த கட்டத்துலேருந்து தீர்த்தம் எடுத்தோமே, அதே மாதிரி இங்கேயும் அந்த கங்கா யமுனா சரஸ்வதி பிரவேசிக்கக்கூடிய இந்த இடத்துலையும் நம்ம தீர்த்தம் எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம அந்த திரிவேணி சங்கமமான மிகவும் பவித்திரமான லட்சக்கணக்கான மக்களுடைய திருவடிப்பட்ட புனிதமான இடமான சங்கமத்துக்கு வந்துட்டோம். திரிவேணி சங்கமம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்குது. இது உங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா காசின்னு சொல்கிறோமே, அந்த காசிலேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் தான் இந்த பிரயாக்ராஜ் க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ நம்ம ராமேஸ்வர யாத்திரையை நம்ம தொடங்கணும் அப்படின்னா, காசி யாத்திரையில் ராமேஸ்வரம்லாம் போனோம்னா நம்ம நேராக காசிக்கு வராமல் நம்ம முதல்ல எங்கே வரணும், ராமேஸ்வர யாத்திரை முடித்து கொண்டு வீட்டுக்கு கொஞ்சம் வந்துட்டு திருப்பி நம்ம காசிக்குன்னு புறப்பட்டாச்சுன்னா நம்ம போக வேண்டிய முதல் இடம் எதுனா காசி அல்ல, இந்த பிரயாக்ராஜுக்கு தான் நம்ம வரணும். இதுதான் முறைப்படி வரக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ஆகையினால இப்போ அந்த உத்தமமான பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கம நதிக்கரைக்கு நம்ம வந்துட்டோங்கிறத அடியேன் சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய அழகாக ஓடக்கூடிய இந்த நதி தான் திரிவேணி சங்கமம். நான் போன அந்த நேரம் பார்த்து கூட்டம்லாம் அவ்வளோவா எதுவும் இல்லை, ஆனால் வெயில் ரொம்ப இருந்தது. படகு சவாரி கொண்டு தான் இந்த இக்கரையும் இல்லாமல் அக்கறையும் இல்லாமல் நடுவில் தான் அந்த பூமிக்குள்ளே சரஸ்வதி தாயார் பிரவேசிக்கிறாள். ஆகையினால அந்த இடத்துல தான் நம்ம போய் ஸ்நானம் பண்ணுறது வழக்கம். இங்கே நீங்கள் படகு பேசிக்கொண்டு எவ்வளோ ரூபா கேட்பாங்க அப்படின்னா, ஒரு ஆளுக்கு 200 கேட்பாங்க, இல்லை 2 பேர் போனால் 1000க்கும் மேற்பட்ட பணமும் கேட்பாங்க. நிறையா ஒரு 50 பேர் போனீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஆளுக்கு 100 அல்லது 50 கொடுக்குற மாதிரி இருக்கும். நாங்கள் 2 பேர் மட்டும் தம்பதியாக 2 பேர் மட்டும் போனதுனால 1000க்கு 200 எங்கள் இடத்துல கேட்டு வாங்கிட்டோம். 1500 கேட்டாங்க, அது முடியாதுன்னோ அப்புறம் கடைசியில் பேரமாக பேசி 1200 கொடுத்து நானும் எங்கள் வீட்டுக்காரம்மாவும் சந்தோஷமான முறையில் இந்த திரிவேணி சங்கமத்தில் ஸ்நானம் பண்ண போனோம். இந்த திரிவேணி சங்கமம் அப்படின்னு ஞாபகம் வந்தாலே எனக்கு தாஸ்குண மகாராஜனுடைய ஞாபகமும் குருநாதனுடைய ஞாபகமும் இந்த இடத்துல எனக்கு வந்தது. ஏன் அப்படின்னா, சாயி சச்சரிதத்தில் நம்ம தாஸ்குண மகாராஜ் அவர்கள் இந்த திரிவேணி சங்கமத்தில் தான் குளிக்கணும்னு ஆசைப்பட்டாராம். பாபா நான் பிரயாக்ராஜுக்கு போய் திரிவேணி சங்கமத்தில் ஸ்நானம் பண்ணணும்னு கேட்டாராம். அப்போ பாபா சொன்னாரா, நீ எதுக்கு கனு அவ்வளோ தூரம் போய்கிட்டு, இங்கே என்னுடைய பாதத்திலேயே இந்த திரிவேணி சங்கமான அந்த நதிகள் இருக்குன்னு சொல்லி பாபா தன் கால் கட்டவிரல்கள் மூலமாக அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்தார். பார்த்தீங்களா, அந்த லீலை நடந்தது பார்த்தீங்களா. இந்த தீர்த்த கட்டத்தில் குளிக்கிறதுக்கு தான் நம்ம தாஸ்குண மகாராஜ் ஆசைப்பட்டார்.
புரியுதுங்களா? அவர் ஆசைப்பட்டு குளிக்கணும்னு ஆசைப்பட்ட இடம் இதுதான். அது மட்டும் இல்லை, ஒரு ஹிந்து சனாதன தர்மத்தில் இந்த மாதிரி சங்கமிக்கக்கூடிய நதிகளில் போய் ஸ்நானம் பண்ணுறதுங்கிறது பரம புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது. நமக்கு ஜென்ம ஜென்மாவாக இருக்கக்கூடிய பாவங்களை எப்படி இந்த நதி பிரவாகமாக அடிச்சுக்கிட்டு போகுதோ அதை மாதிரி நம்ம செய்த பாவங்கள் அனைத்தும் அடித்து கொண்டு போகப்படுதுங்கிறது ஒரு ஐதீகம். கணக்கில்லாத மகான்கள் இந்த இடத்துல ஸ்நானம் பண்ணியிருக்காங்க. கணக்கில்லாத மகான்கள் இந்த இடத்துக்கெல்லாம் யாத்திரையாக காஞ்சி மகா பெரியவாலேருந்து ஆதிசங்கராச்சாரியார்லேருந்து நம்மளுடைய நம்ம சாய்நாதர் கூட சூக்ஷ்ம ஸ்வரூபத்தில் கூட ஸ்நானம் பண்ணுவார். எண்ணற்ற மகான்கள் எண்ணற்ற தேவதைகள் எல்லாம் இந்த இடத்துல ஸ்நானம் பண்ணுறதா ஒரு வழக்கம். காசில தான்ங்கிறது இல்லை, எங்கெல்லாம் சங்கமமாகுதோ இந்த நதிகள் அங்கெல்லாம் அந்த சாநித்தியமானது நிறைஞ்சிருக்குமா. ஸோ எண்ணற்ற மகான்களுடைய இந்த திருவடி பட்டது, எண்ணற்ற மகான்கள் ஸ்நானம் பண்ணாங்க இல்லையா, இந்த ஜலத்தில் இறங்கிட்டாலே அவங்க இறங்குனதனுடைய தத்துவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கங்கா யமுனா சரஸ்வதி நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் தாங்குறாள்களே அந்த தாயார்கள். ஸோ அந்த தாயார்களுடைய அந்த பாவச்சுமைகளை யார் போக்குவான்னா மகான்களால் தான் போக்க முடியும். அந்த அன்னைமார்கள் நம்ம பாவத்தை சுமக்கிறாங்க. அந்த தாயார்களுடைய கங்கா யமுனா சரஸ்வதி தாயார்களுடைய அந்த பாவச்சுமைகளை யாரால் போக்க முடியும்னா மகாத்மாக்களால் தான் போக்க முடியும். புரியுதுங்களா? புண்டரீகன்னு சொல்லக்கூடிய பண்டரிபுர சேத்திரம் உருவானதுக்கு காரணம் புண்டரீகன் சொல்லக்கூடிய பரம பக்தன். அந்த பக்தனுடைய குருநாதர் ஒருத்தர் இருக்கார். அந்த மகாத்மாவை தேடியே கங்கா யமுனா சரஸ்வதி 3 தேவியர்களும் போய் தான் சுமந்து வந்த அத்தனை பாவங்களையும் அந்த ஆசிரமத்தில் அந்த குருநாதனுடைய திருவடியில் சமர்ப்பணம் பண்ணிட்டு வருவாங்களாம். ஸோ அந்த ஆசிரமத்தில் சேவை செய்யும் போதே அவர்களுடைய அந்த 3 தேவிமார்களும் சுமந்த அந்த பாவங்கள் எல்லாம் அந்த குருநாதனுடைய ஆசிரமத்திலேயே அழிக்கப்பட்டுடுமா. ஸோ அப்படிப்பட்ட மகான்களுடைய திவ்ய திருவடி அவர்கள் ஸ்நானம் பண்ண ஒரு அற்புதமான மகத்துவமான சங்கமம் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. ஸோ இப்போ நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து எடுத்துகிட்டு வரப்பட்ட அந்த மணல் லிங்காக்கார மூர்த்தியை இப்போ நம்ம போயின்னு இருக்கோம் பாருங்கள். இந்த நடுவில் கொஞ்சம் தூரம் எல்லோரும் பயணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம பயணப்பட்டு போனோம் அப்படின்னா நடுவில் இக்கரையும் இல்லாமல் அக்கறையும் இல்லாமல் நடுவில் தான் எல்லாரும் நிறைய சங்கமம், அங்கே நிறைய பூஜைகள் எல்லாம் நடக்கும். ஸோ யாரும் தயவு பண்ணி, ஏன்னா இந்த இடங்களெல்லாம் உள்ள ஒரு சின்ன தவறுகள் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பணம் அதிகப்படியாக வசூலிக்கப்படுது. ஸோ இந்த பூஜை பண்ணணும் அந்த பூஜை பண்ணணும், காசு கொடு, 300 கொடு, 200 கொடு, 500 கொடு, 1000 கொடுலாம் கேட்பாங்க. யாரும் இடம் கொடுக்காதீங்க. நீங்கள் போட்டிங்க்கு குரூப்பாக போனீங்கன்னா அது ஒரு செலவாயிடும். 2 பேராக போனீங்கன்னா 1000க்கும் மேலே தான் வாங்குவாங்க. அதையும் அடின்னு சொல்லிவிடுறேன். ஸோ இதுக்கப்புறம் அந்த பூஜை பண்ணணும் இந்த பூஜை பண்ணணும், 300 கொடு, 500 கொடு, 1000 கொடுலாம் கேட்பாங்க வாலண்டரியாக ஸோ அது யாரும் இடம் கொடுக்காம, ஸோ நீங்கள் அதுக்கு ஏற்றாற் போல் நீங்கள் அந்த திரிவேணி சங்கமத்தில் நடுவில் படகுக்காருக்கு நீங்கள் பணம் கொடுக்கணும். நடுவில் நீங்கள் இறங்கி குளிக்கிறதுக்கு ஒரு 200 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த நடுவில் கப்பலெல்லாம் நிப்பாட்டி நம்ம இறங்கி குளிக்கணும் இல்லையா, ஆழமான பகுதி இல்லையா. அப்போ நம்ம குளிக்கிறதுக்கு ஏற்ற வசதியை அவங்க ஏற்படுத்தி கொடுத்துருப்பாங்க. நான் இப்போ இடையில கொஞ்சம் தூரத்தை போய் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஆகையினால அந்த இடங்கள் எல்லாம் குளிக்கிறது, அங்கே ஒரு ஸ்நானம் பண்ணுறதுக்கு ஒரு 200 ரூபாய். அங்கே மட்டை தேங்காய் தானம், அப்புறம் பாலபிஷேக தானம்லாம் நிறைய பண்ணுவாங்க. விருப்பம் இருந்தது, பணம் காசு இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக செய்யலாம். இல்லைப்பா எங்களால் முடியாதுன்னா இதோட நீங்கள் ரிட்டன் ஆகிடலாம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ராமேஸ்வரத்தில் எப்படி இந்த 22 தீர்த்த கட்டங்களில் தீர்த்தம் எடுத்துக்கொண்டோம், அக்னி தீர்த்தம் எடுத்துக்கொண்டோமோ, அதை போல் நம்ம இந்த நடுவில், அதாவது இந்த பிரயாக்ராஜுக்கு வந்த அப்போவே ஒரு கேன் நம்ம வாங்கிக்கணும். அங்கே கேனில் நிறைய விற்பாங்க, 20 50 ரூபான்னு. நமக்கு ஏற்ற வசதிக்கு ஏற்ப நம்ம தூக்குற அளவுக்கு ஏற்றாற் போல் நம்ம கேனெல்லாம் வாங்கிக்கலாம். இந்த இப்போ நடுவில் இதை போகிறோம் பார்த்தீங்களா, இப்போ இதுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி எல்லாரும் இறங்கி குளிப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம வாங்கிட்டு போன கேனில் இந்த தீர்த்தத்தை நம்ம பிடிச்சிக்கணும். இந்த தீர்த்தத்தை தான் ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும். ராமேஸ்வரத்தில் எடுக்கப்பட்ட தீர்த்தத்தை காசி விஸ்வநாதனுக்கு பண்ணணும். இங்கே இந்த பிரயாக்ராஜில் எடுக்கக்கூடிய தீர்த்தத்தை ராமநாத சுவாமிக்கு நம்ம அபிஷேகம் பண்ணணுங்கிறத ரொம்ப தெளிவாக அடின்னு சொல்லிக்கிறேன், யாரும் மறந்துடக்கூடாது. திரும்பவும் சொல்கிறேன், இந்த திரிவேணி சங்கமத்தில் இந்த நடுவில் இறங்கி தீர்த்தம் எடுக்கணும்.
இந்த தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு தான் நம்ம திரும்பவும் ராமேஸ்வரம் போய் ராமநாத சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும். ராமேஸ்வரத்தில் எடுக்கப்பட்ட தீர்த்தம் அனைத்துமே காசி விஸ்வநாதனுக்கு பண்ணணும். அதாவது இங்கிருந்து எடுக்கப்பட்ட தீர்த்தம் அங்கே இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதனுக்கு, பிரயாக்ராஜிலேருந்து எடுக்கக்கூடிய தீர்த்தம் ராமநாத சுவாமிக்கு. காசியில் யாரும் தீர்த்தம் எடுக்க வேண்டாம். இந்த இடத்துல தான் தீர்த்தம் எடுக்கணுங்கிறத அடியன் கரெக்டாக சொல்லிடுறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. பல பேருக்கு இது புரியாமல் இங்கே தீர்த்தம் எடுக்காமல் காசியில் போய் அங்கே இருக்கிற தீர்த்தத்தை எடுத்துக்கிட்டு போய் அபிஷேகம் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? ஆனால் வாஸ்தவத்தில் நம்ம முறை பிரகாரம் இந்த இடத்துல தான் நம்ம அவசியம் கட்டாயம் தீர்த்தம் எடுக்கணுங்கிறத அடியன் திரும்ப திரும்ப சொல்லிடுறேன். சரிங்களா? ஏன்னா இது அடியன் 2வது முறை இந்த காசி யாத்திரை பயணத்தில் அடியன் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படின்றதுனால ஒரு அனுபவத்தில் பெரியோர்கள் சொன்ன அந்த வழிகாட்டுதல் பிரகாரம் போகிறதுனால இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை அடியன் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த இடத்துல இன்னொரு விசேஷமான பூஜை, தம்பதியாக நீங்கள் வரீங்க அப்படின்னா கட்டாயம் நீங்கள் பண்ணக்கூடிய பூஜை வேணிதான பூஜை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பூஜை. வேணிதான பூஜைனா என்னப்பா அப்படின்னு சொல்லக்கூடியதுன்னா, இங்கே இருக்கக்கூடிய பண்டிட் தமிழ் ஆளுங்களாம் இங்கே இருக்காங்க. இந்த மாதிரி தமிழ் பாஷை அப்படின்னு சொன்னாலே இங்கே இருக்கக்கூடிய பண்டிட் பையா தமிழ் பாஷான்னு சொல்லி காட்டி விட்டுருவாங்க. ஸோ அவர் பூஜை பண்ணுவார். என்ன பூஜை நடக்குதுன்னா தம்பதிக்குரிய பூஜை. அதாவது கணவனுடைய திருவடியை அலம்பி, இப்போ நான் அடியன் தீர்த்தம் பிடிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த தீர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிருந்து அடியன் எடுத்தேன், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த தீர்த்தத்தை இப்போ நாங்களாம் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துட்டோம். நானும் வீட்டுக்காரம்மாவும் இதில் இறங்கி இப்போ இந்த இடத்துல தான், இங்கே தான் நாங்கள் இறங்கி ஸ்நானம் பண்ணோம். ஸோ இங்கே இருக்கிறவருக்கு 200 ரூபா கொடுத்தோம், ஏன்னா எங்களை இறக்கி குளிக்க வச்சார் இல்லையா. ஸோ ஆகையினால் 200 ரூபாய் இவருக்கு நாங்கள் கொடுத்தோம். ஸோ தீர்த்தத்தை நாங்கள் கையில் எடுத்துக்கொண்டு திரும்ப இப்போ நாங்கள் அக்கறைக்கு போகிறோம். நாங்கள் அக்கறைக்கு போனதுக்கு அப்புறமாகத்தான் அந்த வேணிதான பூஜை நாங்கள் பண்ணோம். ஸோ தம்பதிகளை 2 பேரையுமே உட்கார வைத்து கொண்டு என்ன பண்ணுவாங்கன்னா, மனைவியை கொண்டு கணவனுடைய திருவடியை கொஞ்சம் அலம்பி பாத பூஜைலாம் பண்ண வைப்பாங்க. அப்புறம் கணவனுடைய மடியில் மனைவியை உட்கார வச்சு, மனைவியுடைய அந்த பின்னல் முடி இருக்குது பார்த்தீங்களா பின்னாடி, அதை அந்த முடி எல்லாத்தையும் ஃபுல்லாக அவுத்துட்டு அழகாக பின்ன சொல்லுவாங்க. பின்னதுக்கு அப்புறமா பூ வைக்க சொல்லுவாங்க. பூ வைக்க சொன்னதுக்கப்புறமா அந்த முடியில் அடிமுடி கொஞ்சம் அவங்க காட்டக்கூடிய அளவு வரைக்கும் கட் பண்ணி அந்த பெண்ணினுடைய கையில் கொடுத்து, மனைவியுடைய கையில் கொடுத்து, அதுக்கு புஷ்பம் மஞ்சள் எல்லாம் கொடுத்து இந்த புனிதமான திரிவேணி சங்கமமாகிய இந்த இடத்துல தானம் பண்ண சொல்லுவாங்க. அதாவது இந்த நதிக்கு இந்த முடியை தானம் கொடுக்கறது வேணி தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. பொதுவாக முடியெல்லாம் ஆற்றுல குளத்தில் போட்டால் மிதக்குன்பாங்க. ஆனால் இங்கே போட்டு பார்த்தா மூழ்கி போயிடுதுங்க, மூழ்கி போயிடுது அந்த முடி. இதை நாங்கள் பார்த்தோம். ஸோ ஆகையினால் இந்த விஷயம்தான் கட்டாயம் தம்பதியாக போனீங்கன்னா தம்பதி பூஜை வேணிதான பூஜை பண்ணுறதுன்றது தம்பதிக்குரிய ஒரு உன்னதமான மகத்துவமான பூஜை. இதை நீங்கள் தம்பதியாக போனீங்கன்னா கட்டாயம் பண்ணணுங்கிறத அடியன்னு சொல்லிக்கிறேன். பணங்காசு இருந்தால் அங்கே இந்த போட்டிங்லேயே மட்ட தேங்காய் பூஜை, பாலாபிஷேக பூஜை, இன்னும் நிறைய பூஜைகள்லாம் அவங்கள வச்சுருப்பாங்க. ஐயர்லாம் பண்டிட்லாம் இங்கே வான்னு கூப்பிடுவாங்க. விருப்பம் இருந்தால் போங்க, பணம் இருந்தால் செலவு பண்ணி செய்யுங்க. அப்படி இல்லைன்னா கட்டாயம் தம்பதிகள் மாத்திரம் வேணிதான பூஜையை பண்ணுறதுன்றது ரொம்ப 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 விசேஷங்கிறத அடியன் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஸோ இந்த இடம் ரொம்ப மகத்துவமானது. நாங்கள் நல்லபடியாக இந்த திரிவேணி சங்கமத்தில் இறங்கணும். இந்த திரிவேணி சங்கமத்தில் தீர்த்தங்களை எடுத்துக்கொண்டோம். ராமநாத சுவாமிக்கு இங்கே எல்லா யாத்திரையும் முடித்ததுக்கு அப்புறமா கடைசியாக ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய ராமநாத சுவாமிக்கு இங்கிருந்து தீர்த்தம் எடுக்கப்பட்டதை போய் நாங்கள் அபிஷேகம் பண்ணக்கூடியது ஒரு பெரும் வழக்கம்ங்கிறத அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ நாங்கள் அக்கறைக்கு போயிட்டு அந்த வேணிதான பூஜைலாம் பண்ணோம். அதை எப்படி பண்ணோங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ அந்த ஐயருக்கு நீங்கள் விருப்பப்பட்டதை கொடுக்கலாம். 100 ரூபா கொடுக்கலாம், 200 ரூபா கொடுக்கலாம், முடிஞ்ச 500 ரூபா கொடுக்கலாம். எப்படி வசதியோ அப்படியாக நீங்கள் தட்சணை கொடுக்கலான்றதையும் சொல்லிக்கிறேன். இந்த புனிதமான திரிவேணி சங்கமம் இருக்கு இல்லையா பிரயாக்ராஜில், இந்த பிரயாக்ராஜில் வேறு ஏதாவது பார்க்குறது உண்டா அப்படிங்கன்னா கோட்டைன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதெல்லாம் அடியின் விரும்பலை. இந்த இடத்துல ஒரு ஆஞ்சநேய சுவாமியுடைய ஆலயம் இருக்கு. படே ஹனுமன்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயம் இருக்குது. ஸோ நாங்கள் அக்கறைக்கு போனதுக்கப்புறமா நாங்கள் அந்த ஆஞ்சநேய சுவாமியினுடைய ஆலயத்துக்கு தான் நாங்கள் போனோம். ஸோ அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் ஏன் ஆஞ்சநேய சுவாமிக்கு இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு கோவில் இருக்குங்கிறத அடியன் உங்களுக்கு காட்டிடுறேன். ஸோ இந்த இடத்துலலாம் ஃபோட்டோஸ்லாம் நிறைய பேர் எடுப்பாங்க. இந்த
இந்த மாதிரி தம்பதியாக பூஜை பண்ணுறோம் இல்லையா, ஸோ இது ஒரு நம்மளுடைய நினைவாக இருக்கணுன்றதுக்காக ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது வந்து ஒரு 100 ரூபா தான் கேட்பாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் படத்தை எடுத்து வச்சுக்கலாம், வீட்டில் ஒரு ஞாபகார்த்தமாக நீங்கள் வச்சுக்கலாம். இது ஒவ்வொரு க்ஷேத்திரத்துலையுமே இந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறவங்களாம் சுற்றி வளைச்சி நம்மக்கிட்ட வருவாங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கொண்டு நீங்கள் வந்து இந்த யாத்திரையில் வந்து ஞாபகார்த்தமாக சின்னங்களாக நீங்கள் உங்கள் வீட்டில் பொக்கிஷமாக பாதுகாத்து கொள்ளலாம். ஸோ 2 விஷயத்தை பொக்கிஷமாக பாதுகாத்து கொள்ளலாம். ஒன்று, போயிட்டு வந்த நினைவுகளை, அழியாத நினைவுகளாக இருக்க போகிறது. 2வது ஃபோட்டோஸ். ஸோ இதையும் நீங்கள் அழகாக வீட்டில் வந்து எடுத்து வைத்து கொள்ளலாங்கிறத வந்து அடியேன்னு சொல்லிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறமா வந்து நாங்கள் அக்கறைக்கு போக போகிறோம். எங்கேருந்து நாங்கள் கிளம்புனோமோ நடுவில் வந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு திரும்பவும் நாங்கள் எதிர்கரைக்கு போய் அந்த ஹனுமன்ஜி ஆலயத்துக்கு வந்து நாங்கள் சுவாமியுடைய அருளால் பரம கிருப்பையால் போனோம். இங்கே இந்த நதியில் இருக்கக்கூடிய இன்னொரு விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறையா தின்பண்டங்கள் எல்லாம் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு அதோ பறக்குது பார்த்தீங்களா சின்ன சின்ன பறவைகள். இந்த பறவைகள் எல்லாமே நம்ம கையில் இருக்கக்கூடியதை அழகாக வாங்கி சாப்பிடும். ஏன்னா நான் எப்போ போனாலும் வந்து நிறைய தின்பண்டங்கள்லாம் வாங்கிட்டு போகிறது அடியனுடைய ஒரு வழக்கம். இந்த போட்டிங்களையும் விற்பாங்க, இந்த போட்டிங்கில் கூட விற்பாங்க. அதை வாங்கி நீங்கள் இந்த ஜீவன்களுக்கெல்லாம் கொடுக்கலாம், அது ஒரு தானமாகும். இப்போ நம்ம அந்த ஆஞ்சநேய சுவாமியினுடைய ஆலயத்துக்கு நம்ம போவோம். இப்போ நம்ம போகக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா படே ஹனுமன்ஜி ஆலயம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலயம். நீங்கள் பிரயாக்ராஜ்க்கு போனீங்கன்னா கட்டாயம் சர்வ நிச்சயமாக பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான ஆஞ்சநேய சுவாமியினுடைய ஆலயம். பொதுவாக நம்ம ஆஞ்சநேயர் கோயிலெலாம் பார்த்தா இங்கே வந்து பார்த்திங்கன்னா சயன குளத்தில் இருக்காருங்க. யார்? நம்ம ஆஞ்சநேய சுவாமி சயன குளத்தில் இருக்கார். நம்ம பெருமாள் வந்து சயன குளத்தில் இருப்பார், அதை பார்த்துருப்போம். சில இடங்களில் சிவபெருமானே சயன குளத்தில் இருக்கிறார், அது நம்ம தமிழ்நாட்டில் சில க்ஷேத்திரங்களில். ஆனால் ஆஞ்சநேயர் வந்து சயன குளத்தில் இருக்கிறதுன்றது நான் பார்க்கறது இதுதான் முதல் தர. இப்போ ஆஞ்சநேயர் கோவிலெல்லாம் சாமி வந்து கையில் வந்து அந்த சஞ்சீவனி மலையை தூக்கி கொண்டு இருப்பார், அப்புறம் கரம் கூப்பி கொண்டு இருப்பார், பால ஆஞ்சநேயனாக இருப்பார், நர்தன ஆஞ்சநேயராக இருப்பார். ஸோ இந்த மாதிரி ஆஞ்சநேயர் கோவில்களில் தான் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. ஆனால் இங்கே சயனம் கோலம் கொண்ட ஆஞ்சநேயர், ஏன் இங்கே சயன கோலம் கொண்டு இந்த ஆஞ்சநேய சுவாமி இருக்கார் அப்படின்னா அதுக்கு ஒரு புராதனமான கதை சொல்லப்படுது. ராமாயணத்தினுடைய சம்பவத்தை ஒட்டி இந்த ஆஞ்சநேய சுவாமி இங்கே சயன கோலத்தில் இருக்கிறார் அப்படின்றது ஒரு ஐதீகமாக போற்றப்பட்டு வருது. அது என்னப்பா கதை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சுந்தரகாண்டம் படித்தவங்க எல்லாருக்கும் தெரியும். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வந்து சீதா மாதாவை தேடி பயணப்பட்டார். ஆஞ்சநேய சுவாமி சுக்ரீவருடைய சுக்ரீவன் எல்லாருடைய ஒத்துழைப்பால் ஆஞ்சநேய சுவாமியினுடைய முகாந்திரம் கிடச்சிது ராமச்சந்திரமூர்த்திக்கு. அப்போ ராமச்சந்திரமூர்த்திக்கு விஷயம் தெரிஞ்சுது, ராவணனுடைய அந்த புனிதமான அந்த இலங்கையில் தான் சீதா மாதா இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே அது சில லீலைகள் எல்லாம் செய்து ஆஞ்சநேய சுவாமி புறப்பட்டு நேராக கடல் கடந்து போய் சீதா மாதாவை பார்த்ததுக்கப்புறமா ராவணனுடைய அந்த இலங்கையை வந்து தீயை வச்சு பலவிதமான இடங்களை வந்து சின்ன பின்னமாக்குனார் அப்படின்லாம் நம்ம நிறைய படிச்சிருப்போம். ஸோ இதெல்லாம் ஆக்குனதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப டயர்ட் ஆகிட்டான். யாருக்கு? ஆஞ்சநேய சுவாமிக்கு. ஏன்னா சீதா மாதாவை வந்து அரக்கிகளை கொண்டு பயங்கரமாக வந்து சித்திரவதை பண்ணாராம் ராவணன். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சீதா மாதாவை பார்த்ததுக்கப்புறம் பசி தாங்க முடியாமல் அங்கே இருக்கக்கூடிய நிறைய பழங்கள் எல்லாத்தையும் உலுக்கி சாப்பிட்டாராம் சுவாமி. யார்? ஆஞ்சநேய சுவாமி. எல்லாவற்றையும் சாப்பிட்டதுக்கப்புறம் இலங்கையில் நம்மளால் முடிஞ்ச சேவையை செய்வோன்னு எல்லாத்தையும் எரிச்சு விட்டு அழகாக வந்து அம்மா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குமான்னு சொன்னாராம். இப்போ சீதா மாதா என்ன தெரியுமா சொன்னாங்களாம்? இப்போ ஆஞ்சநேயரை பாருங்கள், சைன குளத்தில் படுத்துன்னு இருக்கார், தரிசனம் பண்ணிக்கொண்டே இந்த கதையை கேளுங்க. சீதா மாதா என்ன சொன்னாங்கன்னா, சங்கம கரையில் போய் நீ படுத்துக்கோ, உன்னுடைய அதாவது விக்ரசாந்தி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டயர்டாக இருக்க ரொம்ப, அங்கே நீ போய் ரெஸ்ட் எடுன்ட்டாங்களாம். யார்? சீதா மாதா அவர்களே இந்த இடத்துல வந்து நீ சங்கமத்தில் போய் நீ ஓய்வு எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னதால் இந்த இடத்துல வந்து சயனகோலம் கொண்டு ஆஞ்சநேய சுவாமி இருந்தாராம். ஸோ அதை முன்னிட்டு
இந்த இடத்துல வந்து இங்கே ஆஞ்சநேய சுவாமியுடைய ஆலயம் உருவானது அப்படின்றது ஒரு கதையாக இருக்குது. ரெண்டாவது கதை என்னென்னா, ஒரு ராஜா மூலமாக இந்த கோவில் வந்து அதாவது புனர்ப்பிக்கப்பட்டது அல்லது புதிதாக கட்டப்பட்டது அப்படின்ட்டு சொல்லப்படுது. இந்த கோவில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 700 வருஷங்களுக்கு மிகவும் பழமையான ஒரு அற்புதமான ஆலயம். ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். அந்த ராமச்சந்திரமூர்த்தியினுடைய ராமபக்தனாகி ஆஞ்சநேய சுவாமியினுடைய இந்த சயன கோல தரிசனம் பார்க்கறது ரொம்ப அற்புதம். பிரயாக்ராஜருடைய அந்த நதிக்கரையில் தான் அந்த சுவாமி படுத்துன்னு இருக்கார். ஆஞ்சநேய சுவாமியை நல்லபடியாக எல்லோரும் தரிசனம் பண்ணிக்கிங்க. அந்த சுவாமியினுடைய திருவடியை எல்லோரும் தரிசனம் பண்ணிக்கிங்க. ஆகையினால் இந்த பிரயாக்ராஜில் ஒரு அற்புதமான சன்னிதானம் கொண்டு சயன கோலத்தில் ஆஞ்சநேய சுவாமி இருக்காருன்றதை அடியேன்னு சொல்லிக்கிறேன். ஸோ நீங்கள் கட்டாயம் அவசியம் பிரயாக்ராஜ்லாம் போனீங்கன்னா, பிரயாக்ராஜ் நதிக்கரை ஓரமாக தான் இந்த படே ஹனுமன்ஜி மந்திர் அப்படின்னு கேட்டிங்கனாலே எல்லாரும் சொல்லுவாங்க. ஸோ நிறைய கதைகள் உண்டு இந்த ஆஞ்சநேய சுவாமியினுடைய ஆலயத்திற்கு. அதில் ரொம்ப உன்னதமானதாக அடியே நினைக்கிறது, சீதா மாதாவினுடைய வாக்குக்கு கட்டுப்பட்ட ஆஞ்சநேய சுவாமி இந்த இடத்துல சயன கோலம் கொண்டு இருக்காருன்றது பரமசத்தியம். ஆகையினால் இது மாதிரி அடுத்தடுத்த சேத்திரங்கள் எல்லாம் அடியன் வந்து போயிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் வந்து 1 by 1 வரப்போகிறது. ஸோ நீங்கள் ஒத்தொத்தரும் ஒரு ஆலயங்களையும் வீடியோ பதிவாக அடியன் உங்களுக்கு நான் கொடுக்கல, பிரசாதமாக கொடுக்குறேன்றதை அடியன் ஒரு சார்ஸில் சொல்லியிருக்கேன். அடியன் கொடுத்த இந்த பிரசாதங்களை நீங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணுங்கிறதையும் பிரயாசையோடு கேட்டுக்கிறேன். அடுத்த ஒரு பிரசாதம் ஒரு வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா, அயோத்தி போகிறோம். ஸோ அயோத்தியில் நம்ம எதெல்லாம் பார்க்கணும், எதெல்லாம் எப்படி அனுபவிக்கணுங்கிறதுக்கான வீடியோஸ்லாம் வரப்போகிறது. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு சேத்திர அதாவது பிரசாதங்களை நீங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணுங்கிறத வந்து அன்போடு கேட்டுக்கிறேன். ஸோ நாளைக்கு நம்ம அயோத்தியா சேத்திரத்துக்கு போக போகிறோம். தொடர்ந்து 2 நாள் முழுக்க அயோத்தியா சேத்திரத்தில் இருந்து கொண்டு ஆஞ்சநேய சுவாமியினுடைய பரிபூர்ணமான கிருபாகடாட்சம், ராமச்சந்திரமூர்த்தியினுடைய கிருபாகடாட்சத்தை குருவருளால் பெற போகிறோங்கிறத சொல்லிக்கிறேன். ஓம் சாய்ராம்.